بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to Dar al-Iman Tamil Islamic Center, Ilampare, Ramadan Kids Series 2025, Day 5. Today, Qiraat will be recited by Akifa, Sunnah will be presented by Aisha Rafia, followed by Insights on Islam and Science. Jazakumullah khairan. Ya Ramadan, Ya Ramadan, Ya Ramadan, Ya Ramadan, hallik lalak, Ya Ramadan, hinna suwamak, Ya Ramadan, nawwir alayna, Ya Ramadan, Ya Ramadan, leylak wa naharak, Ya Ramadan, barakah wa rahmah, Ya Ramadan, dhikrun wa tilawah, Ya Ramadan, Ya Ramadan, Ramadan Kareem. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அல்லாஹுடைய வழியில் தங்கள் பொருட்களை செலவழிப்போர்களின் செலவுக்கு ஓமானம் ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றதாகும். அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிரும் 100 தானிய மணிகளை கொண்டுள்ளது. இவ்வாறு அல்லாஹ் தான் நாடுவோருக்கு அவர்களுடைய நற்செயல்களின் பயன்களை பன்மடங்காக்குகின்றான். மேலும் அல்லாஹ் அதிகம் வழங்குபவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனுமாய் இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் 7 வகையான நபர்களுக்கு தன் நிழலில் இடம் கொடுப்பான். அவர்களில் ஒருவர் இரகசியமாக அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து தர்மம் செய்தார்கள். தர்மம் என்பது நமக்கு பிடிக்காத பொருளில் கொடுப்பதல்ல, நமக்கு பிடித்த பொருளில் கொடுப்பது சிறந்த தர்மமாகும். அது மட்டுமல்ல, பிறரின் முகத்தை பார்த்து சிரிப்பதும் தர்மமாகும். 2 நபர்களுக்கிடையே சமாதானம் செய்வதும் தர்மமாகும். தொழுவைக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்கும் தர்மமாகும். பாதையில் உள்ள முட்களை அகற்றுவதும் தர்மமாகும். நல்ல வார்த்தைகளை பேசுவதும் தர்மமாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்தார்கள். அதுவும் ரமதான் மாதத்தில் தொடர்ந்து வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகமாக தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் இடம் பிடிப்போமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பெருவெடிப்பு கோட்பாடு. அதாங்க பிக் பேங் தியரி. எவ்வளவுதான் நம்ம கவலையில் இருந்தாலும் வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் மனசில் உள்ள பாரமெல்லாம் பறந்து போயிடும் இல்லைங்களா? நீல நிற ஆகாயம், பஞ்சு பஞ்சாய் மேகக்கூட்டங்கள், அந்தியினுடைய செவ்வானம், பகல் நேர சூரியன், விண்ணில் மின்னும் நட்சத்திரங்கள், கூடவே வரும் வானிலா, மழைக்கால வானவில் என பார்க்க ஒரே பரவசம். இந்த படைப்புகளே எப்படின்னா அந்த படைப்பாளனை பார்க்கணுன்னு ஆசை கூடுது இல்லைங்களா? இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஒரு காலத்தில் இப்படி ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஒரே புகை மண்டலம் தான்.
சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, இந்த பூமியும் இல்லை. அந்த புகை மூட்டத்துக்கு தான் நெபுலான்னு பேர். அது ஒரு லத்தீன் வார்த்தை. இந்த பிரபஞ்சம் மிக பெரும் வெடிப்பின் மூலமாக உருவாச்சு. அந்த வெடிப்புலேருந்து உருவானது தான் கேலக்சின்னு சொல்கிற விண்மீன் மண்டலங்கள், நட்சத்திர கூட்டங்கள், சூரிய குடும்பங்கள், கோள்கள் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. எப்போ தெரியுமா? இந்த 20வது நூற்றாண்டில் தான் 1927 நவீன கருவிகள் எல்லாம் உருவான பிறகு அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 6வது நூற்றாண்டிலேயே நம்ம ரசூல்லாவுக்கு அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக அறிவிச்சிட்டான். ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்படியே கொஞ்சம் குர்ஆன் பக்கம் வாங்கலேன். அத்தியாயம் 21 வசனங்கள் 30லேருந்து 33 வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. பிறகு நாம் அதனை தனித்தனியாக பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். மேலும் பூமியில் நாம் மலைகளை ஊன்றினோம், அவர்களோடு அது சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக. மேலும் அதில் அகன்ற பாதைகளை ஏற்படுத்தினோம், மக்கள் தங்கள் பாதைகளை அறிந்து கொள்வதற்காக. மேலும் வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாகவும் அமைத்தோம். சூரியனையும் சந்திரனையும் படைத்து இரவையும் பகலையும் ஏற்படுத்தினோம். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் இந்த பேரெண்ணத்தில் உள்ள சான்றுகளை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு 41வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் இந்த புகை மண்டலத்தை குறித்தும் கூறுகின்றான். பிறகு அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான். அது வெறும் புகையாக இருந்தது. அதனிடம் அல்லாஹ் கூறினான், நீங்கள் உருவாகி வாருங்கள், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்கள் உனக்கு கீழ்ப்படிந்த வண்ணமே உருவாகி வந்துவிட்டோம் என வானமும் பூமியும் கூறின என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். சுபஹானல்லாஹ். அறிவியலும் தொழில்நுட்பமும் இல்லாத 6ஆம் நூற்றாண்டில் மகத்தான பெருவெடிப்பை பற்றி அல்லாஹ் மிக துல்லியமாக சொல்லியிருக்கின்றான். திருக்குர்ஆன் கூறக்கூடிய இந்த வானியல் ரகசியங்களில் ஆர்வம் கொண்டுதான் பல வானியல் நிபுணர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் உருவானார்கள். அது அறிவுலகத்தினுடைய பொற்காலமாக இருந்துச்சுங்க. எந்த அளவுக்குன்னா, உலகத்தினுடைய முதல் விண்வெளி ஆய்வு மையமே கலிஃபா மாமுன் அல் ராஷிதுடைய காலத்தில் பாக்தாதில் உருவாக்கப்பட்டது தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அறிவு பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ்.